ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து அரே லிஸ்ட் அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ வந்து டுடே நம்மளோட டாபிக். ஓகேவா? அரே ஓகேவா? அரே லிஸ்ட் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். இதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணுது. ஓகேவா? டூப்ளிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணும். இட் மெயின்டைன்ஸ் த வந்து மெயின்டைன் ஆர்டர். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுது. மெயின்டைன் த ஆர்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதே சேம் ஆர்டர்லேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். இதை தான் வந்து மெயின்டைன்ஸ் த ஆர்டர் அப்படின்றத வந்து சொல்கிறோம். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைனமிக் அரே. டைனமிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடியது. ஓகேவா? டைனமிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு திங்கை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 திங்ஸையுமே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூப்ளிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அரே லிஸ்ட்டில் வந்து ஒரு திங் வந்து ஆட் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறீங்க 1 அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி அகைன் 1 அப்படின்றத வந்து ஆட் பண்ணுறீங்க, அகைன் 3 அப்படின்றத ஆட் பண்ணுறீங்க. ஸோ 1 வந்து இங்கேயும் இருக்குது, தென் 1 அப்படிங்கிறது இது இங்கேயும் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ். 2 வாட்டி 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டூப்ளிகேட்ஸை வந்து அரே லிஸ்ட் அப்படின்றது வந்து அலோவ் பண்ணுது. சில லிஸ்ட் எல்லாமே சில கலெக்ஷனில் இருக்கக்கூடிய சில திங்ஸ் எதுவுமே வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அரே லிஸ்ட் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. மெயின்டைன் த ஆர்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் த ஆர்டர். இப்போ வந்து நீங்கள் இந்த ஆர்டர், இப்போ ஒரு ஆர்டர் இருக்குது, ஆட் 1 அப்படின்றத வந்து ஆட் பண்ணுறீங்க, தென் 2ன்றத ஆட் பண்ணுறீங்க, தென் 4 அப்படின்றத வந்து ஆட் பண்ணுறீங்க, தென் 5 அப்படின்றத வந்து ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த ஆர்டரில் தான் ஆட் பண்ணியிருப்பீங்க. இது ஸ்டோர் ஆகுறதும் வந்து சேம், நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டர்லேயே தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டோர் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். டைனமிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகக்கூடியது. டைனமிக் அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடியது. ஏன் வந்து இது வந்து சைஸ், இது வந்து ரீசைஸ் ஆகக்கூடியது. ரீசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நமக்கு வந்து அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டாக ஒரு சைஸ் வந்து கிடையாது. நம்ம எவ்வளோ எலமெண்ட்ஸை உள்ளே கொடுக்குறோமோ அவ்வளோ எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணுன்னா ரீசைஸ் ஆக்கிட்டே இருக்கும். அது வந்து சைஸ், தன்னோட சைஸை வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அரே லிஸ்ட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இந்த திங்கை வந்து நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. இந்த 3 விஷயம் மட்டும் எப்பயுமே அரே லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல வந்து நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய 3 திங் அப்படின்னா, அரே அப்படின்றது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. இட் மெயின்டைன்ஸ் த ஆர்டர். எந்த ஆர்டரில் நம்ம வந்து கொடுக்குறோமோ சேம் ஆர்டர்லேயே வந்து ஸ்டோர் ஆகும். டைனமிக் அரே. ஏன் டைனமிக் அரே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அரேயில் வந்து ஃபிக்ஸ்டாக எந்த ஒரு சைஸுமே கிடையாது. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எலிமெண்ட்ஸை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது சைஸை வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஒய் அரே லிஸ்ட் அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஒய் ஒய் அப்படிங்கிற இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒய் அரே லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம அரே லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து அரேனா என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஓகேவா? அரே லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அரே அப்படின்றத வந்து பார்க்குறோம். அரேங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு சைஸ். ஓகேவா? இது வந்து ஃபிக்ஸ்டான ஒரு சைஸை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே அப்படின்னு சொல்லுவோம். அரேங்கிறது ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து அரேயில் வந்து 5 அப்படின்ற 5 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ண ஸ்டோர் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சைஸ், அரேயோட சைஸ் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம 6th எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இது வந்து இந்த 6th எலமெண்ட்டை வந்து நாட் அக்செப்ட், இது வந்து என்ன பண்ணாதுன்னா நாட் அக்செப்ட், இது வந்து அக்செப்ட் பண்ணாது, 6th எலமெண்ட்டை ஆட் பண்ணாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம்.
இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அரேவும் வந்து சேம் கண்டினியூஸாக வந்து நம்ம எந்த ஆர்டரில் இட் மெயின்டைன்ஸ் த ஆர்டர். ஸோ அரே லிஸ்ட்டுமே இட் மெயின்டைன்ஸ் த ஆர்டர். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். பட் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேயில் வந்து எந்த ஒரு பில்டிங் மெத்தட்ஸும் கிடையாது. பில்டிங் மெத்தட்ஸ் அப்படின்றது வந்து அரேயில் வந்து கிடையாது. ஓகேவா? அரேயில் வந்து பில்டிங் மெத்தட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அரே லிஸ்ட்டில் பில்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம், தென் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம், தென் அப்டேட் பண்ணுவோம் வேல்யூஸை. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து பில்டிங் மெத்தட்ஸ் வந்து அரே லிஸ்ட்டில் இருக்குது. பட் அரேயில் வந்து நோ பில்டிங் மெத்தட்ஸ். ஓகேவா? அரேயில் வந்து பில்டிங் மெத்தட்ஸ் கிடையாது. இது வந்து நம்ம ஃபிக்ஸடாக இவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பிஃபோராக தெரியுது அப்படின்னா நம்ம அரே யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு எவ்வளோ எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோன்னே தெரியாது, ஃப்யூச்சரில் எவ்வளோ எலமெண்ட் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அரே லிஸ்ட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம அரே லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா?